வெளிநாடு வேலை செஞ்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்தியாவுக்கு வராரு விஜய் ஆண்டனி. அந்த சமயத்தில் இங்கே இருக்கிற ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உள்ளூர் இல்லாமல் சென்னைக்கு ஐடி வேலைக்கு போகிறேன் அப்படி போய் சொல்லிட்டு சினிமா சான்ஸுக்காக ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஒட்டுக்கா சேர்ந்து சினிமா சான்ஸ் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்குமே பார்த்தீங்கன்னா செட் ஆகாமல் இருக்குது. அந்த சமயத்தில் ஹீரோயினோட தாத்தா பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அங்கேருந்து ஊருக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி ஃபேமிலிக்கும் ஹீரோயினோட ஃபேமிலிக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தனால அந்த டெத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ விஜய் ஆண்டனி வராரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினியை அவர் முதல்ல பார்க்குறாரு. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பொண்ணு தேடிட்டு இருக்கிறதுனால சரி நம்ம தெரிஞ்ச இடத்துல பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனியோட அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா பொண்ணு கேட்குறாங்க. அப்போ தலைவாசி விஜயும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கிறதில்ல. கல்யாணமே வேண்டாம், எனக்கு வந்து ஹீரோயினே ஆகணுன்றது மனசில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா தலைவாசி விஜய் ஒரே அடியாக பிடிவாதமாக நீ கல்யாணம் பண்ணித்தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஒரு வழியாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் தெரியுது ஹீரோயினே நமக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு. காரணம் என்னென்னா, நான் வந்து பெரிய ஹீரோயின் ஆகணும், உனக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துது அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே சொல்கிறாரு. இதனால் வெக்ஸான நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அமைதியாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய மாமா விடிவி கணேஷ்கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிற, வா உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ விஜய் ஆண்டனி அதெல்லாம் வேண்டாம், அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்கள், அவள் ஹீரோயின் ஆகணும் ரொம்ப நாளாக ஆசைப்படுறா, ஆனால் அது யாருமே புரியாமல் கட்டாயம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, நான் அவள் கூட இருந்து அவளுக்காக எல்லாமே பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெச்சூர்டாக சொல்கிறாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த பேச்சில் கேட்குறதில்ல, அவங்க பாட்டுக்கு தான் இருக்கிறாங்க. இப்படியே கதை போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பாரில் உட்காந்து தண்ணி அடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அப்போ தான் யோகி பாபு வராரு. அப்போது அவங்ககிட்ட எல்லா விஷயம் சொல்லும்போது அவர் பார்த்தீங்கன்னா சில ஐடியாஸ் ஆகுது. முதல்ல உன் பொண்டாட்டிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி ஃபோன் பண்ணி பேசும்போது உடனே கட் பண்ணிடுறாங்க. உடனே யோகி பாபு என்ன பண்ணுறாரு, தாங்கிட்டு இருக்க இன்னொரு சிம் கார்டை கொடுத்து இந்த புது நம்பரில் அவங்களோட ஃபேனாக பேசு, நீ யாருலேயும் சொல்லாதே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் ஆண்டனி அதுக்கு ஒத்துக்கிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. நான் விக்ரம் பேசுகிறேன், உங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து அவங்களும் விக்ரம்ன்ற கேரக்டர், விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா விக்ரமும் பொய் சொல்லி இன்னொரு கேரக்டர் பேசுகிறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம்னு சொல்கிற கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃப்ரெண்டாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் தான் அந்த விக்ரம்னு சொல்லி விஜய் ஆண்டனி சொல்கிறதே இல்லை. நேரில் விஜய் ஆண்டனி இருக்கிறதோ ஃபோனில் அந்த விக்ரம்ன்ற கேரக்டர் ரொம்ப பேசுகிறதா மாதிரி இருக்கிறாங்க. இப்படியே போகும்போது ஹீரோயின் சான்ஸுக்காக ஒரு இடத்துல விஜய் ஆண்டனி ஏற்பாடு பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி தப்பாக நடக்கிறதுனால எனக்கு அந்த சான்ஸே வேணாம்னு சொல்லி ஹீரோயினி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறேன்னா விஜய் ஆண்டனி நானே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஒரு புது படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினிக்கிட்ட நம்ம விஜய் ஆண்டனி சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த படத்துக்கு நான் தான் ஹீரோவாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி வேண்டாம் எனக்கு முடியாதுன்னு முதல்ல சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரக்டராகவும் நான் வந்து கேமராமேனாகவும் சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஆனால் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இவருக்கு நடிக்கிறாரு. ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம்ன்ற கேரக்டராகவே அந்த ஹீரோயின்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு டைம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த விக்ரம்ன்ற கேரக்டர் நேரில் பார்க்கணுன்னு சொல்லி ஹீரோயினி ஃபோனில் கூப்பிட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உடனே கட் பண்ணிடுறாரு. ஏன்னா நேரில் போய் பார்த்தா பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி அவரையுமே ஃபோன் பண்ணாதன்ற மாதிரி அவர் கட் பண்ணிடுறாரு. இதனால் வெக்ஸான ஹீரோயினி அந்த சினிமா ஷூட்டில் அவங்க சினிமா எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே எதுவுமே நடிக்காமல் சரியாக இல்லாமல் இவருக்கும் அந்த டேரக்டர் பற்றி சண்டை வருது. இதை பார்த்து விஜய் ஆண்டனி என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த விக்ரம்ன்ற கேரக்டராகவே அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவர் சந்தோஷம்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலை, எங்கே தன்னை வெறுத்துட்டு அந்த விக்ரம்ன்ற கேரக்டர் இவர் காதலிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விஜய் ஆண்டனிக்கு ரொம்ப கவலையாயிடுது. இப்படியே போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசி கிளைமேக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படி கிளைமேக்ஸ் வர என்ன அப்படின்னா, அந்த விக்ரம் கேரக்டர் நேரில் பார்த்தே ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினி அடமாக இருக்கிறாங்க. ஆனால் நேரில் பார்த்தா தான் வந்து இத்தனை நாள் விக்ரம்னு சொல்லி பொய் சொல்லி நடிச்சுதேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி நம்ம மேலே கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி போகவே கூடாதுன்னு இருக்காரு. ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா யோகி பாபு சொல்கிறாரு, நீ நேரில் போனால் தான் தெரியும் உனக்கு எதிர்பார்க்குறாளா இல்லை அந்த விக்ரம்னு சொல்லி அந்த கேரக்டர் எதிர்பார்க்குறாளா அப்படின்னு சொல்லி நம்ம யோகி பாபு சொல்கிறாரு. சரின்ட்டு இவர் போகும்போது அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவர் விஜய் ஆண்டனி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவரும் அவரோட ஒய்ஃபும் நடிக்கிறாங்களே அந்த படத்தோட கிளைமேக்ஸ்குள்ளே ஒரு கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் நிஜமாக வருது. அது வில்லனுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வருது. அந்த ஃபைட்டில் இவர் என்ன பார்த்தீங்கன்னா நெருப்பை பார்த்தாலே இவருக்கு பயம். ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அந்த விக்ரம் கேரக்டராக இருக்கும்போது நெருப்பை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லிவிடுவார். இப்போ நான் நெருப்பை பார்த்தா பயம்னு சொன்னாவே அந்த விக்ரம் நான் தான் சொல்லி ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றால அந்த பயத்தை போய்கிட்டு ஹீரோயினுக்கு வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் வந்து என்ன பண்ணால் இவரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஊருக்கு. ஹீரோயினி வேண்டாம், அவள் பார்த்தீங்கன்னா நமக்கு சரி வர மாட்டா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹீரோயின் வந்து இவங்க 2 பேர் மீட் பண்ணுற சூழ்நிலை வருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, விஜய் ஆண்டனியோட தங்கச்சி சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுறாங்க. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் செத்து போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனிக்கு அந்த ஃபயரை பார்த்தாவே பயம் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க தங்கச்சி அவங்க முன்னாடி வராங்க.
ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி எதுவுமே கண்டுக்காமல் இருக்கார். ஏன்னா விக்ரம்ன்ற கேரக்டரில் முன்னாடியே தன்னோட தங்கச்சி இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டா அப்படின்னு முன்னாடி சொன்னதுனால இவன் என்னோட தங்கச்சின்னு கேட்டால் பிரச்சனை பெருசாகிடும்னு சொல்லி கண்டுக்காமல் இருக்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரியும். எப்படின்னா அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒய்டி கணேஷ் வந்து என்ன பண்ணுவார்னா இவருக்கு பார்த்து நெருப்பு பார்த்து பயம், எப்படி சண்டை போட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. நம்மக்கிட்ட இத்தனை நாளாக விக்ரம்ன்ற பேரை சொல்லி இவர் தான் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லேயே அந்த சினிமா கிளைமேக்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த சூன் எடுக்கும்போது இதோட மொத்த கதையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லிவிடுவாங்க, எனக்காக நீங்கள் எத்தனை பண்ணீங்க, உங்களுக்காக நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் நிஜத்துலேயும் சரி கற்பனையிலும் சரி என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க, உன்னை விட எனக்கு வந்து பெஸ்ட் ஹஸ்பண்ட் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் ஆண்டனியை நம்ம ஹீரோயினை ஏற்றுக்கிறாங்க. அதோட இந்த படமும் முடியுது.